அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் 2026ஆம் ஆண்டிற்கான பிஎட் பட்டப்படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பது குறித்து கல்லூரி கல்வி இயக்ககம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான பிஎட் அட்மிஷனுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. 2026 2027ஆம் ஆண்டிற்கான பிஎட் அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பது குறித்து கல்லூரி கல்வி இயக்ககம் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல நம்ம அந்த நோட்டிபிகேஷனை பார்க்கலாம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளின் பிஎட் முதுநிலை மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு குறித்த செய்தி குறிப்பு. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் 2026-2027 கல்வியாண்டிற்கான பிஎட் மாணாக்கர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை 19/6/2026 முதல் 21/7/2026 வரை www.tngasa.in என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்யலாம். 31/7/2026 அன்று மாணாக்கர்களுக்கு தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். 4/8/2026 முதல் 10/8/2026 மாணாக்கர்கள் தங்கள் விருப்ப கல்லூரியை தேர்வு செய்யலாம். 14/8/2026 அன்று மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு ஆணை வெளியிடப்படும். மாணாக்கர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஆணையை தங்கள் உள்நுழைவு மூலமாக www.lwiase.ac.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் சேர வேண்டும். 24/8/2026 முதல் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளின் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்புகள் தொடங்கும். பிஎட் 2026-2027 சேர்க்கை தொடர்பான விவரங்கள் கீழ்கண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. பிஎட் 2026-2027 சேர்க்கை தொடர்பான விவரங்கள். அரசு கல்வியியல் கல்லூரிகள் 7, மொத்தமாக 900 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகள் 14, 1140 இடங்கள் இங்கே ஒதுக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 21 கல்வியியல் கல்லூரிகள் 2040 இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இணையவழி விண்ணப்பம் 19/6/2026 முதல் 29/7/2026 வரை நடைபெறும். தரவரிசை பட்டியல் வெளியிடும் நாள் 31/7/2026. விருப்ப கல்லூரியை தேர்வு செய்யும் நாட்கள் 4/8/2026 முதல் 10/8/2026 வரை. இடஒதுக்கீடு ஆணை 14/8/2026 அன்று வெளியிடப்படும். கல்லூரிகளில் சேரும் நாட்கள் 17/8/2026 முதல் 21/8/2026 வரை. வகுப்புகள் தொடங்கும் நாள் 24/8/2026. இவ்வாறு இந்த நோட்டிபிகேஷன்ல தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே 2026-2027 கல்வியாண்டில் பிஎட் அட்மிஷனுக்கு அரசு கல்லூரிகள் மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tngasa.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன் 2026 அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. தேவைப்பட்டுச்சுன்னா வாசித்து புரிந்து கொள்ளலாம். இங்க கீழே வந்தீங்கன்னா இங்க பிஎட் ரெஜிஸ்ட்ரேஷன் TNGASA பிஎட் 2026 அந்த மாதிரி ஒரு டேப் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். biet.tngasa.in இந்த பேஜ்ல தான் பிஎட் அட்மிஷனுக்காக விண்ணப்பிக்க வேண்டும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் அட்மிஷன் ஃபார் பிஎட் கோர்சஸ் 2026 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகள் 2026 பிஎட் பட்டப்படிப்புகள், அதாவது TNGASA பிஎட் 2026 என்பது பதிவு செய்தல், பணம் செலுத்துதல், சான்றிதழ்களை பதிவேற்றுதல், தேர்வு நிரப்புதல், ஒதுக்கீடு மற்றும் உறுதிப்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு நிகழ்நிலை செயல்முறையாகும். இது ஒரு ஒருங்கிணைந்த இணைய முகப்பு ஆகும். இது இளங்கலை கல்வியல் பிஎட் வழங்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்க பயன்படுத்தப்படலாம். விண்ணப்பதாரர்கள் தங்கள் பதிவு மற்றும் சேர்க்கைகளை வெற்றிகரமாக முடிப்பதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை முழுமையாக படிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹500 மற்றும் SC, SCA, ST பிரிவினருக்கு ₹250 விண்ணப்ப கட்டணம் இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். எலிஜிபிலிட்டி வெரிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் கல்வியல் படிப்பிற்கான முக்கிய பாடத்தினை தேர்ந்தெடுப்பதற்கு முன் இந்த இணையதளத்தில் இருந்து அதற்கான தகுதியை சரிபார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அத்தியாவசிய தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். AFC-கள் ஒருபோதும் மாணவர்களின் பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பகிருமாறு கேட்காது. தொலைபேசி அல்லது தொலைபேசி வழியான அழைப்புகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதன் பிறகு இங்கே வழிமுறைகள் கொடுத்திருக்காங்க. அதாவது பிஎட் 2026 அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்கான வழிமுறை கொடுத்துள்ளது. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வாசித்து புரிந்து கொள்ளலாம். வழிமுறைகள் தமிழிலும் கொடுக்கப்பட்டுள்ளது, ஆங்கிலத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இந்த ஃபைல் 20 பக்கங்களை கொண்டது. பிஎட் அட்மிஷனுக்காக பதிவு செய்யும் வழிமுறைகள் இதுல தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகள்
இளங்கலை கல்வியல் பட்டப்படிப்பு சேர்க்கை. தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் பிஎட் அட்மிஷன் 2026 பதிவு செய்யும் வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியல் கல்லூரிகள் இளங்கலை கல்வியல் பட்டப்படிப்பு சேர்க்கை என்பது இணையவழி வாயிலாக நடைபெறும் விண்ணப்ப செயல்முறையாகும். விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய விண்ணப்பதாரர்கள் வீட்டில் இருந்தோ அல்லது வேறு எங்கிருந்தும் இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம். இணையதள வசதி இல்லாதவர்கள் அருகில் உள்ள தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியல் கல்லூரிகளில் அமைந்துள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையம் அதாவது அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் AFC 2026 மூலமாக விண்ணப்பிக்கலாம். தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்படும். விண்ணப்பதாரர்கள் விருப்பமான கல்லூரிகள் மற்றும் பாடப்பிரிவுகளை விருப்ப வரிசைப்படி பதிவு செய்ய வேண்டும். விண்ணப்பதாரர்கள் பதிவு செய்த விருப்ப வரிசை இன ஒதுக்கீடு மற்றும் தரவரிசையின் அடிப்படையில் ஒதுக்கீடு ஆணை இணையதளத்திலேயே வழங்கப்படும். பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி விண்ணப்பதாரர்கள் ஒதுக்கீடு ஆணையை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஒதுக்கீடு செய்யப்பட்ட கல்லூரிக்கு நேரில் சென்று சேர்க்கையை உறுதிப்படுத்த வேண்டும். விண்ணப்பதாரர்கள் மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து செயல்முறைகளையும் மற்றும் அவை செய்யப்பட வேண்டிய நாட்களையும் கவனமாக பின்பற்றி உரிய முறையில் செயல்பட வேண்டும். இந்த அனைத்து செயல்முறைகளுக்குமான முதற்கட்டமான விண்ணப்பத்தை இணையதளத்தில் பதிவு செய்வதே மிகவும் முக்கியமானதாகும். அந்த பதிவை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை இக்குறிப்பு விரிவாக விளக்குகிறது. இந்த மாதிரி பதிவு செய்ய வேண்டிய வழிமுறைகளை கீழே கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு B.Ed 2026 புக்லெட் கொடுக்கப்பட்டுள்ளது. B.Ed 2026 கையேடு இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இந்த ஃபைல் 31 பக்கங்களை கொண்டது. 2026 B.Ed அட்மிஷன் குறித்த அனைத்து தகவல்களுமே இந்த ஃபைல்ல கொடுத்திருக்காங்க. அதாவது தகுதிகள், கல்வி தகுதி விவரங்கள், ஃபீஸ் டீடைல்ஸ், கல்லூரிகளின் விவரங்கள் போன்ற அனைத்து தகவல்களுமே இந்த ஃபைல்ல கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஃபைலை விண்ணப்பிப்பதற்கு முன்னாடி ஒரு வாட்டி தெளிவா ரீட் பண்ணி புரிந்து கொண்டு அதன் பிறகு உங்களுக்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வதற்காக ஆரம்பிக்க வேண்டும். மாணவர்களுக்கான குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அரசின் விதிமுறைகளின்படி கல்வி கட்டணம் பெறப்படும். இக்கையேட்டில் கல்லூரிகளில் கிடைக்கப்பெறும் அனைத்து வசதிகளுடன் கூடிய விதிகள் மற்றும் பிற தேவைகள் பற்றிய தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. ஒரு கல்லூரியில் இருந்து இன்னொரு கல்லூரிக்கு மாற்றுவதற்கான வேண்டுகோள் அல்லது வேறு பாடப்பிரிவுக்கு மாறுவதற்கான விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. கையேட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள பட்டப்படிப்புகள், பாடப்பிரிவுகள் அந்தந்த கல்லூரிகள் வழங்கிய தகவல்கள் அடிப்படையாக கொண்டவை. கலந்தாய்வின் போது அறிவிக்கப்பட்ட பாடப்பிரிவுகளில் ஏதேனும் மாற்றம், மாணவர் சேர்க்கை, தகுதி வாய்ந்த அதிகாரிகளிடம் சேர்க்கை ஒப்புதல் பெறப்பட்டால் அந்த விவரங்கள் அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழக வலைதளத்தில் சேர்க்கைக்குரிய பாடப்பிரிவுகள் உள்ளதா என சரிபார்த்துக் கொள்ளுதல் அவசியமாகும். அடுத்ததாக லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் கொடுத்திருக்காங்க. நேம் ஆஃப் த காலேஜஸ் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியல் கல்லூரிகளின் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல கவர்மெண்ட் காலேஜஸ் கொடுத்திருக்காங்க. இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடி இன் எஜுகேஷன் சைதாப்பேட்டை சென்னை, லேடி வில்லிங்டன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடி இன் எஜுகேஷன் ட்ரிப்ளிகேன் சென்னை, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் குமரபாளையம் நாமக்கல், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஒரத்தநாடு தஞ்சாவூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் புதுக்கோட்டை, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் உமன்ஸ் கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வெள்ளூர். இந்த மாதிரி அரசு கல்வியல் கல்லூரிகள் 7 தமிழ்நாட்டில் உள்ளது. அடுத்ததாக கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் கொடுத்திருக்காங்க. அரசு உதவி பெறும் கல்லூரிகள் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி கல்லூரி விவரங்கள் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ரீஜன் வைஸா கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக கோர்ஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் கோர்ஸ் அண்ட் காலேஜஸ் எந்தெந்த கல்லூரிகளில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. காலேஜ் நேம் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. B.Ed தமிழ், B.Ed இங்கிலீஷ், B.Ed மேத்தமெட்டிக்ஸ், B.Ed பிசிக்கல் சயின்ஸ், B.Ed பிசிக்கல் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி, B.Ed பயாலஜிக்கல் சயின்ஸ் பாட்டனி, B.Ed பயாலஜிக்கல் சயின்ஸ் சுவாலஜி, B.Ed ஹிஸ்டரி, B.Ed ஜியோகிராஃபி, B.Ed கம்ப்யூட்டர் சயின்ஸ், B.Ed ஹோம் சயின்ஸ், B.Ed எக்கனாமிக்ஸ், B.Ed காமர்ஸ். இந்த மாதிரி சப்ஜெக்ட் விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு விருப்பமான சப்ஜெக்ட் நீங்க தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அடுத்தது ஒவ்வொரு கல்லூரிகளிலும் வழங்கப்படக்கூடிய கோர்ஸ் விவரங்கள், கல்லூரி முகவரி விவரங்கள், மீடியம் டைப், அந்த மாதிரி அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. தெளிவா வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க கல்லூரிகளின் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நம்ம அந்த புக்லெட்ல பார்த்த மாதிரி கல்லூரிகளின் பட்டியல் இந்த ஃபைல்ல கொடுத்திருக்காங்க. இதுலயும் தெளிவா நீங்க வாசித்து புரிந்து கொள்ளலாம். அப்புறமா தரவு தாள் கொடுத்திருக்காங்க. B.Ed எலிஜிபிலிட்டி கொடுத்திருக்காங்க. பாடவாரியாக UG மேஜர் சப்ஜெக்ட் எலிஜிபிலிட்டி கொடுத்திருக்காங்க. B.Edல தமிழ் படிக்கக்கூடியவர்கள் UG மேஜர் சப்ஜெக்டாக தமிழ் அல்லது தமிழ் லிட்டரேச்சர் பயின்றிருக்க வேண்டும். ஆங்கிலம் எடுக்கக்கூடியவர்கள் ஆங்கிலம், இங்கிலீஷ் லிட்டரேச்சர் அல்லது ஈக்குவலண்ட் கல்வி தகுதி இருக்க வேண்டும். மேத்தமெட்டிக்ஸ் B.Ed படிக்கக்கூடியவர்கள் UG மேத்தமெட்டிக்ஸ், அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ், ஆல் த BE B.Tech மேத்தமெட்டிக்ஸ் ஈக்குவலண்ட் UG சப்ஜெக்ட் படித்திருக்க வேண்டும். பிசிக்கல் சயின்ஸுக்காக UGல பிசிக்ஸ், அப்ளைடு தியரிட்டிக்கல் பிசிக்ஸ், ஜியோ பிசிக்ஸ், பயோ பிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஆல் த BE B.Tech பிசிக்ஸ் ஈக்குவலண்ட். அப்புறமா பிசிக்கல் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி, அப்ளைடு கெமிஸ்ட்ரி, ஆல் த BE B.Tech கிராஜுவேட் கெமிக்கல் கெமிஸ்ட்ரி ஈக்குவலண்ட். இந்த மாதிரி B.Ed சப்ஜெக்ட் எடுக்கக்கூடியவங்க UGல என்ன மேஜர் சப்ஜெக்ட் எடுத்திருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. தெளிவா வாசித்து புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு
ஆப்ஷன் இருக்கு. இங்கே ஓவர்வியூ ஆஃப் கவுன்சிலிங் ப்ராசஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன், லாகின், ஃபில் பர்சனல் இன்ஃபர்மேஷன், fill special reservation information, fill academic information, degree marks, preview details, complete payment, download application, upload certificate, choice filling, allotment and confirmation. அந்த மாதிரி 12 ஸ்டெப்பாக இந்த ப்ராசஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. நியூ யூசர் பதிவு செய்வதற்காக கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த டாப்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். தயவு செய்து அனைத்து விவரங்களையும் நிரப்பவும். இங்கு உள்ளிடப்பட்டுள்ள விவரங்களை பின்னர் மாற்ற முடியாது. எனவே நிரப்பும் போது கூடுதல் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அனைத்து தகவல் தொடர்புகளும் கொடுக்கப்பட்ட மின்னஞ்சல் மற்றும் மொபைல் எண்ணுடன் மட்டுமே பகிரப்படும். எனவே சரியான தகவல்களை வழங்குவதை உறுதி செய்யவும் அப்படிங்கிற ஒரு நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக கரெக்டாக பூர்த்தி செய்ய வேண்டும். நேம் ஆஃப் த கேண்டிடேட், விண்ணப்பதாரரின் பெயர், 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு, கைபேசி எண், தற்போது செயல்பாட்டில் உள்ள கைபேசி எண் என்டர் பண்ணிக்கோங்க. இமெயில் அஞ்சல், செயல்பாட்டில் உள்ள மின்னஞ்சல் முகவரி, மின்னஞ்சல் முகவரியை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறமா டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர் அந்த ஃபார்மேட்ல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு பாஸ்வேர்டு, லாகின் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்டை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படும். எப்போ வேணாலும் லாகின் பண்றதுக்கு இந்த பாஸ்வேர்டு தான் யூஸ் ஆகும். அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி சேவ் பண்ணீங்கன்னா உங்க ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக உங்க இமெயில் ஐடி அப்புறமா நீங்க கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதுல இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்க பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். லாகின் பண்ண பிறகு உங்க டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்ல உங்க அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்திருப்பாங்க. அதன் பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு ஸ்டெப்பும் பூர்த்தி செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட்ல பர்சனல் இன்ஃபர்மேஷன், இரண்டாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அகாடமிக் இன்ஃபர்மேஷன், டிகிரி மார்க்ஸ், ப்ரீவியூ, பேமெண்ட் டீடைல்ஸ், ஜெனரேட் ரிப்போர்ட் அந்த மாதிரி 7 ஸ்டெப்பாக கொடுத்திருக்காங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல கேட்டுக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரரின் பெயர், சிவிக்ஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் நெகட்டிவ் பிளேஸ், நேம் ஆஃப் த ஃபாதர், நேம் ஆஃப் த மதர், ஸ்போக்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மதர் டங், கம்யூனிகேஷன் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், நேஷனாலிட்டி, ரிலிஜன், நேம் ஆஃப் த கம்யூனிட்டி, நேம் ஆஃப் த காஸ்ட், கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர், உமிக்ஸ் நம்பர் அல்லது இமிக்ஸ் நம்பர், அல்டர்னேட் மொபைல் நம்பர், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், ஆதார் நம்பர், கம்யூனிகேஷன் அட்ரஸ், பின்கோட், நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் போன்ற விவரங்களை எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓபன் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன், அதாவது சிறப்பு ஒதுக்கீட்டுக்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்கள், சிறந்த விளையாட்டு வீரர்கள், முன்னாள் படை வீரர்கள், அதாவது ராணுவம், கடற்படை, விமானப்படை போன்ற படை வீரர்களின் குழந்தைகள், டிஃபரண்ட்லி ஏபிள்டு பர்சன், இந்த மாதிரி சிறப்பு ஒதுக்கீட்டிற்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் அதற்கான விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீட்டின் கீழ் நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புகிறீர்களா? எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. எஸ் என்றால் அதற்கான விவரங்கள் எல்லாமே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதன் பிறகு தேசிய மாணவர் படை, டிஃபரண்ட்லி ஏபிள்டு பர்சன், இதுல ஏதாவது நீங்க எஸ் பண்ணீங்கன்னா அதற்கான விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்து சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓபன் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அகாடமிக் இன்ஃபர்மேஷன், கல்வி தகுதி விவரங்கள் கேட்டிருக்காங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஹேவ் யூ ஸ்டடிட் தமிழ் அப் டு SSLC லெவல் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்புறமா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபார் சப்ஜெக்ட் கோட், யூஜி டிகிரி, யூஜி மேஜர் சப்ஜெக்ட், யூஜி எக்ஸாம் அசஸ்மெண்ட் மெத்தட், யூஜி எக்ஸாம் அசஸ்மெண்ட் மெத்தட் மதிப்பீட்டு முறை, have you studied same major subject in UG and PG degree details கேட்டிருக்காங்க. PG major subject, PG exam assessment method, course applied for B.Ed, highest qualification போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த வழிமுறைகளை தெளிவாக கொடுத்திருக்காங்க. எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும்ங்கிறது எல்லாமே. அதன் பிறகு பட்டப்படிப்பு மதிப்பெண் விவரங்களை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். யூஜி டிகிரி மார்க்ஸ் அண்ட் கிரேட் டேபிள் கேட்டிருக்காங்க. சப்ஜெக்ட் வாரியாக மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. மார்க்ஸ் ஆப்டென்ட், மேக்ஸிமம் மார்க்ஸ், ஒவ்வொரு பாடத்திற்கும் எவ்வளவு மதிப்பெண்கள் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா பிஜி மேஜர் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. ஒன்லி ஃபார் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், பிஜி முடித்தவர்கள் அதற்கான விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும். கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ஜெனரேட் ஆகும். ப்ரீவியூ, உங்க அப்ளிகேஷன் ப்ரீவியூ பண்ணி நீங்க கொடுத்திருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே சரிதானா என்பதை ப்ரீவியூ பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணீங்கன்னா சான்றிதழ் பதிவேற்றம் செய்தல் பேஜ் ஓபன் ஆகும். உங்களுக்கு கேட்டிருக்கக்கூடிய அனைத்து சான்றிதழ்களுமே நீங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், யூஜி கன்சோலேட் மார்க் ஷீட், பிஜி கன்சோலேட்டட் மார்க் ஸ்டேட்மெண்ட், எம்ஃபில், PhD சர்டிபிகேட், பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ,
சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன்ட், அடிஷனல் சர்டிபிகேட் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் அதற்கான சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணி முடிச்ச உடனே விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதற்கான பேஜ் ஓபன் ஆகும். உங்களுக்கான விண்ணப்ப கட்டணத்தை கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அல்லது UPI பேமெண்ட் வழியாக உங்க விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தலாம். விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தி முடிஞ்ச உடனே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஜெனரேட் ஆகும். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படும். விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின் கீழ்காணும் திரையை தோன்றும். இப்போது டவுன்லோட் நவ் என்பதில் கிளிக் செய்தால் உங்கள் முழு விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்யப்படும். இத்துடன் நீங்கள் முறையாக விண்ணப்பிக்க வேண்டிய நிறைவு பெறும். அதாவது உங்க அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி முடிச்ச உடனே உங்க விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு SMS அல்லது இமெயில் வழியா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தெரிவிப்பாங்க. அதன் பிறகு சான்றிதழ் வெரிஃபிகேஷனுக்காக ஒரிஜினல் சர்டிபிகேட் எல்லாமே அப்லோட் பண்றது, சாய்ஸ் ஃபில்லிங், அலாட்மெண்ட் அண்ட் கன்ஃபர்மேஷன் ஆகியவை எல்லாமே இந்த இணையதளத்தில் வெளியிடப்படும். அடிக்கடி இந்த இணையதளத்தை நீங்கள் லாகின் செய்து செக் செய்ய வேண்டும். ஆகவே தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் 2026ஆம் ஆண்டிற்கான B.Ed அட்மிஷனுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.